தமிழ் கல்வி யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு எனது வணக்கம். நம்ம இந்த வீடியோ மூலம் நம்ம ஃபோனில் பிடிச்ச ஒரு இமேஜில் உள்ள எழுத்துக்களை எப்படி கன்வெர்ட் பண்ணக்கூடிய எடிட் பண்ணக்கூடிய டெக்ஸ்டாக மாற்றுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு தேவையான ஒரு டாக்குமெண்ட்டை டைப் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. அதை ஃபோட்டோ பிடிச்சி அதை எம்எஸ் வேர்டில் எப்படி நமக்கு தேவையான மாதிரி எழுத்துக்களாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு நமக்கு தேவையான முக்கியமான விஷயம், நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறதுக்கு தேவையான ஒரு ஃபோட்டோ ஒன்று பிடிச்சி வச்சுக்கொள்ளணும். நான் அதை இப்போ இன்செர்ட் கீழே போயிட்டு எங்கே இருக்குது இம்போர்ட் பண்ண போகிறேன். இன்செர்ட் கீ, பிக்சர்ஸை தெரிவு செஞ்சேயுமே நமக்கு பிக்சர்ஸ் எங்கே இருக்கோ அங்கே இருந்து நம்ம இன்செர்ட் பண்ணணும். நான் டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். இதுதான் அது, நான் அதை இன்செர்ட் பண்ணுறேன். ரைட், நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு புக்கில் உள்ள பேஜ். ஃபோனில் ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்கேன். இந்த விஷயத்தை நம்ம திரும்ப டைப் பண்ணணும்னு சொன்னால் முதல்ல இருந்து டைப் பண்ண வேண்டி வரும். அதனால இதில் உள்ளதை அப்படியே நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு என்ன செய்யலான்னு பார்ப்போம். ரைட், நான் இந்த ஃபோட்டோவை இப்படியே வைக்கிறேன். ஃபார்மேட்டில் இருக்கும்போது நம்ம பார் டெக்ஸ்ட் போகணும். பார் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். அதில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் அதை தெரிவு செஞ்சுக்கொள்ளும். அப்படி தெரிவு செஞ்சால் தான் ஃபோட்டோவை நமக்கு மூவ் பண்ணிடும். ரைட், அடுத்து அதே ஃபார்மேட்டில் இருக்கும்போது க்ராப் பண்ணிக்க போகிறோம். க்ராப்பை கிளிக் பண்ணுங்கள். நமக்கு தேவையான அளவு க்ராப் பண்ணிக்கொள்ளும். ரைட், ஒவ்வொரு எட்ஜும் நமக்கு தேவையான அளவு க்ராப் பண்ணிக்கொள்ளும். இந்த க்ராப் பண்ண ஃபோட்டோவுக்கு வெளியில் இங்கே வச்சு கிளிக் பண்ணோம்னா க்ராப் என்டர் ஆகிடும், அல்லது என்டர் கீ பண்ணலாம். ரைட், திரும்பியும் இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுமே நமக்கு ஃபார்மேட் தான் வரும். ரைட், ஃபார்மேட்டில் இங்கே பாருங்கள் கரெக்ஷன்ஸ் இருக்குது. கரெக்ஷன்ஸை கிளிக் பண்ணி பிக்சர் கரெக்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் பிக்சர் வந்துருச்சு. அந்த ஃபார்மேட் பிக்சரை அந்த விண்டோ மூலம் தான் நம்ம இப்போ வேலை செய்ய போகிறோம். ரைட், இப்போ இங்கே ஷார்ப்னஸ் இருக்குது. ஷார்ப்னஸ்ஸு நான் 70% வைக்கிறேன். ஷார்ப்னஸ் 70% இருக்குது. அடுத்து பிரைட்னஸ்ஸை 50% வச்சுக்கொள்ளும். ரைட், அடுத்ததை நம்ம செய்ய வேண்டியது என்ன இருக்க, கான்ட்ராஸ்ட்டை குறைக்கணும். ரைட், 0% தான் இருக்குது. அதை நான் கொண்டு வரேன் மைனஸில் 35 மாதிரி கொண்டு வரேன். அந்தளவாக 37 வந்துருக்கு. ரைட், ஓகே, நமக்கு தேவையான அளவு இது கரெக்ஷன் செஞ்சாச்சு. அடுத்ததாக இதை நம்ம இப்படி ஃபைலில் சேவ் எஸ் கொடுத்து நான் டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணுறேன். இதை சேவ் பண்ணும்போது சேவ் எஸ் டைப்பில் பிடிஎஃப் தெரிவு செய்யுங்க. ரைட், பிடிஎஃப் ஆகும். சேவ்.
ரைட், நம்மளோட ஃபைல் சேவ் ஆயிடுச்சு. நான் ஃபைலுக்கு போயிட்டு ரைட், இது ஓப்பன் ஆகிருக்கு, பிடிஎஃப் ஆயிடுச்சு, பிடிஎஃபாக ஓப்பன் ஆகிருக்கு. நான் நியூன்னு கொடுக்குறேன், நியூ blank டாக்குமெண்ட். நீங்கள் கண்ட்ரோலோட என்ன அமுத்தினாலும் நியூ டாக்குமெண்ட் ஒன்று வரும். ரைட், நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது மேலே உள்ள ஆப்ஷன்ஸில் வியூ அப்படின்ற ஆப்ஷனுக்கு போகணும். வியூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்க அவுட்லைனை கிளிக் பண்ணும். ரைட், அவுட்லைனை கிளிக் பண்ணேமே அதோட விண்டோ இப்படி தான் இருக்கும். அதில் ஷோ டாக்குமெண்ட் அதை கிளிக் பண்ணும். அதை கிளிக் பண்ணேமே இங்கே க்ரியேட்னு காட்டும், இன்சர்ட்னு காட்டும். நம்ம ஏற்கனவே பிடிஎஃப் ஒன்று வச்சுருக்கோம், அதனால் அது இன்சர்ட் பண்ணும். ரைட், இது நம்ம சேவ் பண்ண டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ண பிடிஎஃப் இங்கே இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுறோம். ரைட், இப்படி ஒரு மெசேஜ் ஒன்று வரும், எடிட் பண்ணுவான்னு சொல்லி அதுக்கு ஓகே கொடுத்துரும். பாருங்கள், இங்கே கன்வெர்ட் ஆகுது. ரைட், கன்வெர்ட் ஆனதுமே உங்களோட டெக்ஸ்ட் இங்கே வந்துருச்சு. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது சிம்பிள், அவுட்லைன் வியூவை க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட டெக்ஸ்ட் இங்கே வந்துருச்சு. உங்களோட டெக்ஸ்ட் எல்லாமே இங்கே வந்துடுச்சு. ஓகே, இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான தெரிவு செஞ்சு Ctrl+C மேலே உள்ள இந்த பேஜில் போய் கிளிக் பண்ணிட்டு Ctrl+V கொடுக்குறேன். இப்போ நீங்கள் இதை வேண்டிய மாதிரி உங்களுக்கு எடிட் பண்ணலாம். சிம்பிளாக இந்த வீடியோ மூலம் நம்ம இதை தான் பார்க்க இருந்துச்சு. ஒரு இமேஜ் எப்படி நமக்கு தேவையான எழுத்தாக மாற்றுறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோ மூலம் பார்த்துருக்கோம். நன்றி.